இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி முதல்வர் நியமிக்கப்படுகிறார்? பதில் சி. 164. ஒரு மாநிலத்தின் முதல்வரை யார் நியமிக்கிறார்? பதில் பி. ஆளுநர். முதல்வர் பொதுவாக எந்த கட்சியை சேர்ந்தவர்? பதில் பி. அதிக இடங்களை பெற்ற கட்சி அல்லது கூட்டணி. முதல்வர் யாருக்கு பொறுப்பானவர்? பதில் பி. மாநில சட்டமன்றம். மாநில அமைச்சரவை தலைவராக இருப்பவர் யார்? பதில் பி. முதல்வர். முதல்வர் பதவியில் தொடர வேண்டுமெனில் எதன் நம்பிக்கையை பெற வேண்டும்? பதில் சி. மாநில சட்டமன்றத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்கள். மாநில அரசின் உண்மையான நிர்வாக தலைவர் யார்? பதில் பி. முதல்வர். முதல்வர் அமைச்சர்களை நியமிக்க யாருக்கு பரிந்துரை செய்கிறார்? பதில் பி. ஆளுநர். முதல்வர் எந்த அவையின் உறுப்பினராக இருக்கலாம்? பதில் சி. சட்டமன்றம் அல்லது மேலவை. மேலவை உள்ள மாநிலங்களில். முதல்வராக நியமிக்கப்பட்டவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதங்களுக்குள் உறுப்பினராக வேண்டும்? பதில் பி. 6 மாதங்கள். மாநில அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? பதில் பி. முதல்வர். மாநில அரசின் கொள்கைகளை ஒருங்கிணைப்பவர் யார்? பதில் பி. முதல்வர். முதல்வர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் வழங்குகிறார்? பதில் சி. ஆளுநர். அமைச்சர்களுக்கு இலாக்குகளை டிபார்ட்மெண்ட்ஸ் ஒதுக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் யார்? பதில் பி. முதல்வர். மாநில அரசு மற்றும் ஆளுநருக்கு இடையேயான முக்கிய இணைப்பாக செயல்படுபவர் யார்? பதில் பி. முதல்வர். முதல்வரின் ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களை நியமிப்பவர் யார்? பதில் பி. ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் அன்றாட செயல்பாடுகளை வழிநடத்துபவர் யார்? பதில் பி. முதல்வர். மாநில சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை விளக்குபவர் யார்? பதில் பி. முதல்வர். முதல்வர் பதவியில் தொடர்வது எதன் அடிப்படையில் உள்ளது? பதில் சி. சட்டமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவு. மாநில அரசின் தலைவராக அறியப்படுபவர் யார்? பதில் பி. முதல்வர். மாநில அமைச்சரவை யாருக்கு கூட்டாக பொறுப்புடையது? பதில் பி. சட்டமன்றம். முதல்வர் பதவியேற்கும் முன் யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்? பதில் சி. ஆளுநர். மாநில அமைச்சர்களின் எண்ணிக்கைக்கு வரம்பு விதிக்கப்பட்டுள்ள அரசியல் அமைப்பு திருத்தம் எது? பதில் சி. 91வது திருத்தம். மாநில அமைச்சரவையில் யாருக்கு முக்கிய இடம் உண்டு?
பதில் பி முதல்வர். முதல்வரின் ஆலோசனையின்படி அமைச்சர்களை பதவியில் இருந்து நீக்குபவர் யார்? பதில் பி ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவராக கருதப்படுபவர் யார்? பதில் பி முதல்வர். முதல்வரின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று எது? பதில் பி மாநில அரசின் கொள்கைகளை வழிநடத்துதல். முதல்வர் மாநிலத்தின் எந்த அமைப்பின் தலைவராக செயல்படுகிறார்? பதில் ஏ அமைச்சரவை. மாநில அரசின் நிர்வாக முடிவுகள் பொதுவாக யாரின் தலைமையில் எடுக்கப்படுகின்றன? பதில் பி முதல்வர் மற்றும் அமைச்சரவை. மாநிலத்தில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத பதவி எது? பதில் சி ஆளுநர். தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் யார்? பதில் தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும்.